ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஒர்க் ஷீட் அல்லது ஒர்க் புக்கை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் டேட்டா டு எக்ஸல். எக்ஸலுக்கு நம்ம டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸலுக்கு எக்ஸல்ல இருந்து நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டு இம்போர்ட் டேட்டா டு எக்ஸல் ஷீட் அண்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல் ஷீட். இதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். எக்ஸல் ஷீட் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டேட்டான்னு ஒரு டேப் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். டேட்டாவை கிளிக் பண்ணும்போது ஃப்ரம் வெப் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் நீங்கள் எந்த வெப் பேஜ்ல இருந்து டேட்டாவை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெப் பேஜோட யூஆர்எல் இல்லது அந்த வெப்சைட் அட்ரஸை இதில் காப்பி பண்ணணும். இப்போ நான் இந்த வெப்சைட்ல இருந்து நான் எடுக்கலான் இருக்கேன். நான் என்ன பண்றேன், இதை காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்றேன். சரியா? பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். கொடுத்த உடனே இது மாதிரி நேவிகேட்டர் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இதுல அந்த வெப் பேஜ்ல இந்த மாதிரி நிறைய டேபிள்ஸ் இருக்குது, அது எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. நான் ஒரு டேபிள் நான் இப்ப செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு மல்டிபிள் டேபிள்ஸ் இதுல இருந்து மல்டிபிள் டேபிள்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா செலக்ட் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா, இதை செலக்ட் பண்ணணும். பண்ணிட்டு உங்களுக்கு எது 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 வேணும் அப்படின்றத நீங்களும் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப நான் ஒரு டேபிள் நான் எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு காமிக்கிறேன். இதை நீங்க தேவையான ஒரு டேபிளை நீங்க எடுத்துட்டு லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை நீங்க கிளிக் பண்ணணும். இம்போர்ட் பண்ணணும்னு நினைச்ச டேட்டாஸ் எல்லாமே இதுல இம்போர்ட் ஆயிடுச்சு. இவ்வளவுதான் ப்ரொசீஜர். நம்ம எதை இம்போர்ட் பண்ணணும்னு நினைச்சோமோ எல்லாமே இம்போர்ட் ஆகி வந்துடுச்சு. இது நம்ம வெப்ல இருந்து நம்ம இந்த டேபிள நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா? அப்போ வெப்பை பொறுத்த வரையில வெப் என்ன பண்ணும், அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வெப்சைட்ல. அப்போ அப்டேட்டட் டேட்டா உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இதுல ரெஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை நீங்க கொடுத்தா போதும். இல்லது ரெஃப்ரெஷ் ஆல் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு அப்டேட்டடா என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ எல்லாமே இதுல அப்டேட் ஆகிடும். இது டேபிள் டிசைனுக்குள்ளாடி இருக்கும் இந்த ரெஃப்ரெஷ். இல்லை நீங்க கொரிக்குள்ளாடி போனாலும் என்ன இருக்கும், ரிஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க என்ன பண்ணலாம், ரிஃப்ரெஷ் கொடுத்து நான் உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், அதை ரிஃப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டேபிள் செலக்ட் ஆனா மட்டும்தான் இந்த டேபிள் டிசைன் கொரி இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வரும். இப்ப பாருங்க, நான் அந்த டேபிள செலக்ட் பண்ணவே இல்லை, இப்ப அந்த ரெண்டு ஆப்ஷனுமே போயிடுச்சு. ஸோ டேபிளை நம்ம செலக்ட் பண்ணும்போது டிசைன், டேபிள் டிசைன், கொரி இது ரெண்டுமே இருக்கும். இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், வெப்சைட்ல இருந்து நம்ம டேட்டாவை இம்போர்ட் பண்ணணும். இதோட நோட்ஸை நான் இப்ப கொடுக்குறேன். பாஸ் பண்ணிட்டு இந்த நோட்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா டேட்டா இம்போர்ட்டிங் டேட்டா ஃப்ரம் டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்வி. இதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இல்ல சிஎஸ்வியை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கொடுத்தா போதும். ஜஸ்ட் இவ்வளவும் கொடுத்தா போதும். இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லோட் டேட்டான்னு கொடுத்தா போதும். கொடுத்தீங்கன்னா நமக்கு எந்த டேட்டா வேணும்னு நம்ம நினைச்சோமோ எல்லாமே என்ன ஆயிரும், பாருங்க இம்போர்ட் ஆயிடுச்சு. இவ்வளவுதான். ஓகே, இதோட நோட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தது எப்படி இம்போர்ட் பண்ணணும்னா, இப்போ இதுல பாருங்க, இதுல ரெண்டு டேபிள் இருக்குது. ஆனா இதுல எனக்கு என்ன தேவை, எனக்கு ஏதாவது ஒரு டேபிள தான் எனக்கு தேவைப்படுது. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த டேபிளை இப்படி காப்பி பண்ணிட்டு இல்லது இந்த அட்ரஸ் பாக்ஸை இப்படி காப்பி பண்ணிட்டு டேபிள் ஆர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கொடுத்த உடனே இது மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். நம்ம செலக்ட் பண்ணது எல்லாமே இதுல வந்துடுச்சு. தென் க்ளோஸ் அண்ட் லோட் இந்த ஆப்ஷனை கொடுத்தா போதும். இப்ப என்ன ஆகுதுன்னா பக்கத்துல இன்னொரு ஷீட் ஓப்பன் ஆகி நம்ம கொடுத்த எந்த இதை நம்ம செலக்ட் பண்ணோமோ அந்த டேபிள் மட்டும் என்ன ஆகுதுன்னா காப்பி ஆகி வந்துடுச்சு. இவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் இதோட நோட்ஸ் இதுதான். இதை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த டேபிள் நம்ம இம்போர்ட் எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டோம் இல்லையா, நீ எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போறோம். இதுக்கு என்னன்னா ஃபைல் போயிட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, கொடுத்துட்டு கிரியேட் பிடிஎஃப் ஆர் எக்ஸ்பிஎஸ் ஃபைல் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டு எந்த இதுல உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்க கரெக்டா கொடுத்துடணும். கொடுத்துட்டு பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கொடுத்தா போதும். இங்க பாருங்க, இதுல பப்ளிஷ் ஆயிடுச்சு. சரியா? அதாவது பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்படிதான் நம்ம டேட்டா இதான் நம்ம எக்ஸ்போர்ட் டேட்டாவோட நோட்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் நம்மளுடைய ரிசல்ட். ஜஸ்ட் காப்பி இட்.
ஓகே, இந்த வீடியோல இருக்க கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற யாருக்காவது இது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. Until then, bye bye.